பல கிலோமீட்டர் தாண்டி நடக்கிற ஒரு போரால நம்ம ஊர்ல இந்தியால தமிழகத்துல இருக்கிற ஒரு தொழில் நகரம் பெரும் பதற்றத்துக்குள்ள இருக்குது. திருப்பூர் நிட்வேர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, பின்னலாடைகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்றோம். உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகளுக்கு திருப்பூர்ல இருந்து ஆடைகள் ஏற்றுமதி ஆகுது. ஈரான் அமெரிக்கா போரால இன்னைக்கு திருப்பூர் சந்திக்கிற பல்வேறு இன்னல்களை பத்தி நம்ம விரிவா இந்த வீடியோல பேச போறோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மான் சத்யா. நிட்வேர் பின்னலாடை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி வர்த்தகம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் திருப்பூர்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனங்களை சார்ந்து 8 லட்சம் தொழிலாளர்கள் அங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. உலகத்துல பெரிய பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நைக்கி, அடிடாஸ் எல்லாமே திருப்பூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 13,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15,000 கோடி ரூபாய்க்கு அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. வளைகுடா நாடுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6,000 கோடிக்கு வர்த்தகம் நடந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் 2வது தடவையா இப்போ பதவி ஏற்ற போது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வரி அதிகமா விதிச்சிட்டு இருந்தாரு. அப்போ இந்தியா இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதிச்சப்போ அப்போ திருப்பூர் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது. அவங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த வரி நிலைகள்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் சைனா பங்களாதேஷோடைய பெரும் போட்டிக்கு நடுவில் அப்புறம் திருப்பூர் சிக்கிடுச்சு. அதையும் சமாளிச்சு இப்போ திரும்ப அவங்க மீண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கட்டத்துல குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஈரான் அமெரிக்கா போர் ஒரு பெரிய நெருக்கடியை திருப்பூருக்கு ஏற்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார், பஹ்ரைன் இந்த எல்லா நாட்டுக்குமே திருப்பூர்ல ஆடைகள் ஏற்றுமதி ஆகுது. ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் வர்த்தகம். ஒரு மாசத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் வர்த்தகம். திருப்பூர்ல இருந்து 13-14% ஏற்றுமதி வளைகுடா நாடுகளுக்கு தான் போகுது. ஆனா இப்ப இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்காவை ஒப்பிடும்போது வளைகுடா நாடுகள் ஒரு பெரிய மார்க்கெட் இல்லதான். ஆனா நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஈஸியா டெலிவரி பண்ணிட முடியும். கேஷ் பெருசா பிரச்சனை இருக்காது பேமெண்ட்ஸ்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆளுங்க அதிகமா இருக்காங்க, அதனால டிமாண்டும் அதிகமா இருக்கு. ஆனா இந்த ஈரான் அமெரிக்கா போர் வந்ததால அந்த ஒரு சப்ளை செயின் உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இப்ப திருப்பூர்ல இருக்கிற தொழிலதிபர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹொர்முஸ் ஜலசந்தி மூலமா நடந்த அந்த கப்பல் போக்குவரத்து பெருமளவுல தடைப்பட்டு இருக்கு. இதனால இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த ஒட்டுமொத்த ஏற்றுமதியுமே தடைப்பட்டு நிக்குது. இப்ப ரம்ஜான் பண்டிகை வேற, அது பேர நம்ம திருப்பூர்ல இருந்தவங்க ஆர்டர்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் எடுத்தவங்களோட நிலைமையும் இப்ப என்னன்னு தெரியல. அதுல எவ்வளவு இழப்பு அவங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு தெரியல. இதுல என்னன்னா டெலிவரி லேட் ஆச்சு அப்படின்னா டெலிவரிக்கான பெனால்டி போட்டு அந்த பேமெண்ட்ல கம்மி பண்ணிடுவாங்க. இல்ல ஒரு சில டைம் ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு வாரமா பொருட்கள் தேங்கி இருக்கு, வெளியிலையும் போல திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கான வழி இல்லை. அந்த மாதிரி நிறைய சிக்கல்களை இப்போ நம்ம வர்த்தகர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கப்பல் போக்குவரத்துக்கு கல்ஃப் ரூட் தான் ரொம்ப ஈஸியான பாதை. இப்போ நமக்கு இங்க இருந்து நம்ம சரக்கு எடுத்துட்டு போறோம், யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் போகணும் அப்படின்னா அது கல்ஃப் சீஸ் வழியா தான் போகும். இப்போ அங்க இருக்கிற அந்த தடை ஏற்பட்டு இருக்கிறதால இது ஒரு கல்ஃப் வளைகுடா சம்பந்தப்பட்ட ஒரு லோக்கல் பிரச்சனை மட்டும் இல்ல, குளோபல் செயினே கட்டான மாதிரி இருக்கு. இப்போ யூரோப்புக்கும் நம்மளால சப்ளைஸ் கொடுக்க முடியல, அமெரிக்காவுக்கும் போக முடியல. இதனால என்ன ஆச்சுன்னா அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த சரக்குகளுடைய நாட்கள் அதிகமாயிடுச்சு. யூஸ்வலா ரொம்ப ஒரு 10-15 நாள்ல போக வேண்டிய சரக்குகள் இப்ப 25-30 நாட்கள் அதிகமாயிட்டு போறதால டெலிவரியில லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திருப்பூர்ல இருக்க வர்த்தகர்கள் சொல்றாங்க. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு சந்தையில ஒரு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரமாகக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அணியிற உள்ளாடை தான். இந்த உள்ளாடைக்கு மெயின் பேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக்ஸ் தான். இந்த எலாஸ்டிக்மே வெளியில இருந்தா இறக்குமதி பண்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த போரால இறக்குமதி தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எலாஸ்டிக்ஸ் உற்பத்தியாளர் சங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த எலாஸ்டிக் உற்பத்தி ப்ராசஸ் பண்றது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 கம்பெனி திருப்பூர்ல செயல்பட்டு இருக்காங்க. அது நம்ம ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க 18ஆம் தேதியில இருந்து ஒரு 25% அதிகமாக்கிதான் நாங்க இந்த எலாஸ்டிக்ஸ் விற்க போறோம். அது போர் சூழல் பொறுத்து போர் நிக்கல, இன்னும் சிக்கலாகுதுன்னா இப்போதைக்கு அதை உற்பத்தி நாங்க கம்மி பண்றோம். ஒருவேளை போர் இன்னும் சிக்கலாச்சுன்னா முழுமையான உற்பத்தியை நாங்க ஸ்டாப் பண்ற கண்டிஷன் கூட போக நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க.
இதுல ரப்பருடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 235 ரூபாய் ஒரு கிலோ வித்துட்டு இருந்த ரப்பர் வந்து இன்னைக்கு 280 ரூபாய்க்கு போயிருச்சு. அதே மாதிரி எலாஸ்டிக் சொல்றோம் இல்லைங்களா, அது என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் குவாலிட்டியான ஃபேப்ரிக் வச்சு பேண்ட் நீங்க ரெடி பண்ணாலும், எவ்வளவு காஸ்ட்லியா ரெடி பண்ணாலும், அந்த எலாஸ்டிக் 6 ரூபாய் எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா அந்த பேண்ட் முழுமை அடையாது அப்படின்னு சொல்லி வர்த்தகர் சங்கம் சொல்லியிருக்காங்க. பெட்ரோலியம் சார்ந்த தயாரிப்புகளான பாலியஸ்டர், விஸ்கோஸ், நைலான் இது எல்லாமே வந்து மேன்மேட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை நூல்கள். இன்னைக்கு வந்து இதுதான் அதிகமா நம்ம ஆடை உற்பத்தியில பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த பாலியஸ்டர் அப்படின்னு சொல்ற அந்த நூலுக்கு முக்கியமான மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அதிகமா பேசியிருக்கிற இந்த கச்சா எண்ணெய் தான். இந்த பாலியஸ்டர் நூல் வந்து பாராசைலின் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலிய ஹைட்ரோகார்பன் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பியூரிஃபைட் தெராப்தலிக் ஆசிடாவும் எத்திலின் கிளைகாலாவும் இதை வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாலிமரைஸ் பண்ணி இது வந்து பாலியஸ்டர் அப்படின்னு நூல் வடிவில நமக்கு கிடைக்குது. ஆனா உலக சந்தையில இப்ப கச்சா எண்ணெயோட விலை வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கிறதால இந்த பாலியஸ்டருடைய விலையும் வந்து அதிகமாயிருச்சு. ஒரு கிலோ 104 ரூபாய் வித்துட்டு இருந்த பாலியஸ்டர் நூல் வந்து இப்ப 35% அதிகமாயிட்டு கிட்டத்தட்ட 135 ரூபாய் 137 ரூபாய்க்கு தான் சந்தையில கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய சுமையா வந்து ஆடை உற்பத்தியாளர்களுக்கு இருக்கு. திருப்பூர்ல தயாராகிற எல்லா ஆடையுமே வந்து பாலி பேக்ஸ்ல தான் பேக் ஆகுது. அது பேக் ஆகி தான் அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பாலி பேக்ஸோடைய மூலப்பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கச்சா எண்ணெய் தான். இதுக்கு வந்து ரொம்ப பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆன பாலிப்ரோபிலீனும் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் தான். இது வந்து நாப்தா அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து இதை எடுக்கிறாங்க. திருப்பூர்ல அந்த பாலி பேக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு 60 கம்பெனி இருக்காங்க. அது இல்லாம இந்த கட்டிங் பண்றதுக்கான கம்பெனிஸ் வந்து ஒரு 100 கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போ என்னன்னா மூலப்பொருள் பேஸ் ப்ராடக்ட் ரேட் வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ அதனால வந்து இந்த ப்ராடக்ட்கான ரேட்டுமே அதிகமாயிடுச்சு. இப்போ 80% வந்து ரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாலிபேக்ஸ்க்கான ரேட் சொல்றாங்க. ஒரு 2 ரூபா வித்துட்டு இருந்தது இப்போ 4 ரூபா கிட்ட இப்போ விற்க முடியுது, அவ்வளவுதான் எங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. யூஸ்வலா வந்து பாலிபேக் வந்து கேட்கிற கம்பெனிஸ் வந்து 10 டன் 20 டன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்குவாங்க மேனுஃபேக்சரர்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ ஈஸியா சப்ளை பண்ணிட்டு இருந்த மேனுஃபேக்சரர்ஸால இப்போ என்ன அப்படின்னா திரும்ப புது ஆர்டர்ஸ் எடுக்கிறது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. திரும்ப நம்ம டெலிவரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இதே நிலையில நீடிச்சு போயிட்டு இருந்துச்சுன்னா ஏற்கனவே இப்போ ஒரு 30-40% பிசினஸ் வந்து திருப்பூர் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இன்னும் கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்தா இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும். தொழிலாளர் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க. ஹாஸ்டல்ஸ்ல தங்க வச்சுதான் எம்ப்ளாயிஸ் வந்து அங்க வேலைக்கு வந்து கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. அங்க சாப்பாடு கொடுக்கறதுல பிரச்சனை ஆகுது, சிலிண்டர்ஸ் கிடைக்கல, அதுல சாப்பாடு கொடுக்கறதுல பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாகும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாச்சுன்னா இன்னும் சேலரி கம்மியாகும். அதனால வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் செயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்கெங்கயோ போய் அடிபடுற மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. இது நம்ம சும்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோக்கல் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா திருப்பூர் மாதிரி ஒரு வர்த்தக நகரம் வந்து உலகத்துல எங்க குளோபல் கிரைசிஸ் நடந்தாலும் இது வந்து சென்சிட்டிவா இங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல இதுக்கான ஒரு தீர்வு ஏற்படுற மாதிரி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்மளோட கவர்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் போர் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுவும் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஈரானும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சா அவங்க தோத்துட்டதா உலக நாடுகள் பார்க்கும். ட்ரம்பும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சா அமெரிக்கா தோத்துறதா உலக நாடுகள் பார்க்கும். அப்படிங்கறதுல இங்க ஒரு ஈகோ கிளாஷ்ல அப்படியே போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு போர் நின்னாலுமே இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் சரியாகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம வாண்டரிங் மான் சத்யா சேனல் கூட இணைந்திருங்கள். நன்றி.